Hi, hello friends, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நீங்க எப்பவும் போல சேர்க்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் நம்ம எண்ணெயிலேயே வதக்க போறோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே தாளிச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.